தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்காக பணியாற்றி வரும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்று காலை வள்ளுவர் கோட்டத்தில் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ஸ்டாலின், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். ஐயன் திருவள்ளுவர் விருது மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கும், தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் ஆ. அருள்மொழிக்கும், விசிகாவின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதும் வழங்கப்பட்டன. பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் விருது எஸ்.எம். இதயத்துல்லா அவர்களுக்கும், மகாகவி பாரதியார் விருது நெல்லை ஜெயந்தாவுக்கும் அளிக்கப்பட்டது. கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும், தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது முன்னாள் தலைமைச் செயலர் வே. இறையன்புவிற்கும், முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதன் விருது சு. செல்லப்பாவுக்கும், முத்தமிழறிஞர் கலைஞர் விருது விடுதலை விரும்பியவர்களுக்கும் வழங்கப்பட்டன. விருது வென்றவர்களுக்கு ரூபாய் 5 லட்சமும் 1 சவரன் தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து விருதாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. அப்போது முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு தனக்கு பரிசாக வழங்கப்பட்ட ரூபாய் 5 லட்சம் பணத்தை முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார். இதனால் அங்கிருந்தவர்கள் நெகிழ்ச்சி அடைந்தனர்.